இது சொல்கிற மாதிரி இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். இது என்ன சொல்கிறாங்க, லேடிஸும் வந்து லவ் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. கருத்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய காதில் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு ஒத்துப்பட்டு வருமா? ப்ரோ இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதனால் இப்போ நல்லா அந்த காமெடியாகவும் இருக்குது. இப்போ என்னென்னா இப்போ பண்ணுறாங்கல்ல, இப்போ இந்த பெண்கள் ரெண்டு பேர் பொண்ணு லவ் பண்ணுறாங்களே, அது இப்போ நம்மளே பார்க்குறோம். சென்னையில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதை இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு வாட்சபிள் மூவியாக எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் அது ஒரு பிட்டு சீனாக தான் காட்டுவாங்க. சின்ன லைனாக ஒரு 5 நிமிஷம் சீனு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் ஃபுல்லாக காட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இதுவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, என்ன மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, நம்ம எப்படி பண்ணுவோம், அவங்க வீட்டில் எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றது ஒரு வீட்டில் புரிய வைக்கிறாங்க. அதான் ஒன் டே மாரி ஒரு நாளில் வந்து அந்த லவ்வை எப்படி வீட்டில் புரிய வச்சு சொல்கிறாங்க. அதுதான் படமே. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும் ப்ரோ, ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகும். இதில் வந்து ஃபுல்லு ட்ராமாவே கிடையாது, ஃபுல்லாகவே ரியாலிட்டி இது மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து படத்தை ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் மியூசிக்லாம் அதிகமாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து தேவையான இடத்துல ஒரு மியூசிக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்தது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில ஷார்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் ஃபிலிமில் பண்ண ஷார்ட் மாதிரி இருந்தது. பட் ஓகே, மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஜென்ரேஷனே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றது. அதாவது நம்மளால் யோசிக்க முடியுது, இவ்வளோ நம்ம ஜென்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து என்னால் பார்க்க முடியுது. பட் ஓகே, படம் ஓகே. டேரக்டருக்கு உண்மையிலே ஒரு கட்ஸ் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து தேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு வரோம்னா மிகப்பெரிய கட்ஸ் வேணும். ஸோ ப்ரொடியூசர்லாம் நம்பி ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். ஸோ ஹோல் டீமுக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றது. ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் ஆப்போசிட் தான் வச்சுக்கலாம். பட் ஆனால் ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு டீசெண்டான வரும். ஒன் டைம் வாட்ச். நிறைய இந்த மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா வல்காரிட்டி பேஸ் பண்ணி வரும். ஸோ இந்த படத்தில் வல்காரிட்டி அவங்க சூஸ் பண்ணாமல் எமோஷன் சூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லவ்ன்றது வந்து ஒரு 2 ஹார்ட்குள்ளே இருந்து அவங்களும் ஹியூமன் தான். ஸோ அந்த ஹார்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணுது நம்ம யாரை லவ் பண்ணோம் என்ன ஏது அப்படின்றது சொல்லிடுறாங்க. படம் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கான படம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை தவிர்க்க முடியாமல் பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதில் ஓரின சேர்க்கையால் சம்மந்தப்பட்ட படம் அப்படின்னாலும் நிறைய பேர் இப்போ சமீபத்தில் இந்த பேட் கேர்ள் படத்து மாதிரி அந்த மாதிரிலாம் எதிர்ப்பில் வர வேண்டாம். அவங்க ரொம்ப வந்து அது அருவருக்கத்தக்க விதமாக போயிருக்க வேண்டிய எல்லா இடத்தையுமே அழகாக தூக்கி நிறுத்தி திரைக்கதையை நேர்த்தியாக பண்ணி அற்புதமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அது ஒளிப்பதிவும் பயங்கரமாக இருந்தது, ஸ்கிரிப்டும் நல்லா இருந்தது. இதில் வந்து ஒரு அனுஷான்னு ஒருத்தவங்க வந்து ஒரு தேட்டர் ஆக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேட்டர் ஆக்டர்ஸ் நிறையா வரணும். இது மாதிரி சென்சிபிளான படங்களை வந்து நிறையா கொடுக்கணும். ஏன்னா இந்த படத்தில் அவங்க பேசியிருக்கிறது ஒரு பெயின் தான், அதுவும் உங்கள் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை நியாயப்படுத்துகிற மாதிரி இல்லாமையும் அந்த ஃபீலிங் இதுதான் எங்களோட உண்மை, அந்த யதார்த்தத்தை முன் வச்சதுக்கு வாழ்த்துக்கள். அது வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பாராட்டப்பட வேண்டிய படம். இதில் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது வந்து எல்லாரும் கமர்ஷியல் ஆடியன்ஸஸ்க்கெலாம் பிடிக்குமா? ஏன்னா என்டையராக ஒரு வீட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். உங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் அந்த படத்தோட பெரிய பலமே. அது கொஞ்சம் தாண்டி தான் அந்த படம் பலவீனமாகி போகிறதுக்கு நிறைய இடங்கள் அப்படி கை கொடுத்துச்சு. டயலாக்ஸ்லேயும் அந்த மாதிரி வந்து அவங்க எல்லாத்தையும் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணி தான். இது சமீபத்தில் காதல்னு மம்முட்டியோட படம் வந்தது, அது அல்டிமேட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம போகாட்டினா கூட ரொம்ப அவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட்லேயும் இந்த கண்டென்ட்லேயும் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க. தேங்க்யூ. எனக்கு வந்து ஒன் டைம் பார்க்கலாம். ஓகே, படம் நல்லா இருந்துச்சு. என்ன மாதிரி கருத்து சொல்ல வராங்க? நீங்கள் சந்தோஷ் சிவன் சார் படத்தோட நவரசான்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஒரு பையன் வந்து பொண்ணாக ஃபீல் பண்ணுவான், அலியாக மாறுவான். அந்த படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். அதாவது அவங்களுக்குள்ளே நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதில்ல, அது நடக்கும்போது அவங்களோட அந்த ட்ராவல் ரொம்ப க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. அது தப்பாக ரைட்டான்றது நம்மளுக்கு யோசிக்கிறது கிடையாது, அவனுக்குள்ளே அது எப்படி இருக்குன்றது தான் விஷயம். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து இந்த 2 பொண்ணுங்களுக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, இந்த லெஸ்பியன் கதையாக. அதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நேச்சுரலாக என்ன நடக்குதோ அது ஒரு ரொம்ப என்னது மிகைப்படுத்தாமல் நேச்சுரலாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ கான்வர்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி க்ளீனாக சொல்லியிருக்காங்க. அது 2 பேர் சைட்லாம் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் சைடில் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, இந்த பொண்ணுங்க சைடில் என்ன பிரச்சனை இருக்குது, அதேமாரி என்ன பண்ணால் என்ன நடக்குதுன்றவங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
பொதுமக்களா பார்க்கும்போது அந்த கருத்தை எப்படி bro? அதுதான் இது வந்து ஏற்றுக்க முடியாத தாண்டி இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது படம், அவ்வளோதான். இது இப்போ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஏற்றுக்கலாம் கேட்டால் எனக்கு கொஸ்டின் மார்க் தான். நம்ம வீட்டில் நடந்தானா கன்ஃபார்மாக யாரும் ஏற்றுக்கவே மாட்டோம். அந்த எமோஷன்ஸ் நமக்கு ரிசீவ் ஆகுதா? அது ரிசீவ் ஆகுது. அது ஒரு மாதிரி இருக்குது, இந்த மாதிரி நடக்குது. ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு எமோஷன் வந்து நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி இருக்குதுன்னு ஒரு அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது ஒரு மாதிரி இருக்குன்றது. சாட்டிஸ்ஃபைடா? படம் நல்லா இருக்கு, படமாக நல்லா இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு. அதான் பரவாயில்ல சார், இது சொல்கிற மாதிரி இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். இல்லை ஒன்றும் இல்லை இல்ல என்ன மாதிரி படம், எப்படி இருந்தது? இது என்ன சொல்கிறாங்க, லேடிஸும் வந்து லவ் பண்ணுற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கு எப்படின்னா இருக்கு? பார்க்குறதுக்கு படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அது சொல்ல வந்த கருத்து எப்படி இருக்கு? கருத்து என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய காதில் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நடைமுறைக்கு எப்படின்னா அது நடைமுறைக்கு ஒத்து போட்டு வருமா? அது இப்போ மறைமுகமாக நடக்கிறத அவங்க காட்டுறாங்க, அவ்வளோதான் விஷயம். படமாக பார்க்கும்போது எப்படின்னா இருக்கு? படம் பார்க்கும்போது பரவாயில்ல. நார்மலாக சராசரி மனுஷன் அந்த படம் பார்க்கும்போது எப்படி சராசரி மனுஷனாக பார்க்க முடியாத. பார்க்க முடியல? இல்லை சராசரி மனுஷனாக பார்க்க முடியாதுல்ல. கதைக்கு அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நடைமுறைக்கு ஒத்து விடுவாங்க. ஆனால் நடைமுறையில் மறைமுகமாக நடந்துட்டு இருக்கிறத சினிமாவில் காட்டுறாங்க, அவ்வளோதான் இப்போ விஷயம். நடித்தவங்க எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் எப்படி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது? இல்லை நல்லா பண்ணியிருக்காங்க, படம்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா சொன்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் எப்படி இருந்தது? அதுதான் ஜென்ரலாக நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் நம்ம பசங்க நம்ம குழந்தைங்களாம் சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான். நான் இருந்தாலும் இது சமூகத்துக்கு இப்போ தேவைப்படுற கருத்தாக இருக்கா எப்படின்னா? சமூகத்தில் நடக்கிறது தான் சார் காட்டுறாங்க சார், இதை அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க, எப்படி இருந்துச்சு? இது லெஸ்பியன் கப்புள்ஸ் பற்றின அந்த ஒரு ஸ்டோரி, லைக் எப்படி சொல்லணும்னா ஒரு ஜென்ரல் ஹியூமன் நேச்சரில் இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி அவங்க பெர்ஸ்பெக்டிவில் அவங்க நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நமக்கு என்ன ஒரு இது இருக்குமோ அதே பெர்ஸ்பெக்டிவில் அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்ற விஷயத்த இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நார்மல் லெஸ்பியன் மூவினாலே கொஞ்சம் வல்காரிட்டியோட இருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியும் பார்க்க முடியுமா, எப்படி இருக்கு? இல்லை, இந்த படத்தில் அந்த வல்காரிட்டி அந்த லைக் எப்படி சொல்லணும்னா நமக்கு பொதுப்படையாக ஒரு எண்ணம் இருக்கும். லைக் லெஸ்பியன்னா அந்த செக்ஸ் விஷயம் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த இதில் அதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான். ஒரு 4-5 கேரக்டர்ஸ் மட்டுமே வச்சு அவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த டிஸ்கஷன் மாதிரி தான் இந்த மொத்த கதையும் பண்ணியிருக்காங்க. எமோஷன்ஸ்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க? எமோஷன்ஸ் அதான் சேம் வைஸ் நமக்கு அந்த கேள்வி இருக்கும்ல, லைக் 2 லெஸ்பியன் கப்புள்ஸ் எப்படி ஒன்றா இருக்க முடியும், அவங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி வருது அப்படின்ற அந்த சில விஷயங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க அந்த கொஸ்டின் அவங்க வைக்கும்போது அவங்க அந்த லெஸ்பியன் கப்புள்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. ஐ மீன் சொல்ல வந்த விஷயத்த அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க, இன்டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஹோல் ஃபிலிம்லேயே அந்த டிஸ்கஷன் மட்டும்தான் இருந்துச்சு. ஏதாவது ஒரு விஷயம் சில டிஸ்கஷன் வைக்கும்போது சில விஷயம் தப்பாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எதனா தப்பாக பண்ணுற மாதிரி இருந்துச்சா, இல்லை எல்லாமே அவங்க ரைட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க? இல்லை, அதுதான் எனக்கு தப்பாக எதுவுமே படலை. அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சைடில் கன்வே ஆயிருந்தது. எனக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா லைக் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று வந்துச்சு இல்லையா. ஸோ டிஸ்கஷன் பண்ணி ஒரு பாயிண்டில் வேறு வழியே கிடையாதுன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்ட ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி பார்த்தா அவங்க எல்லாமே என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க கேட்டிருந்தாங்க. காதல் அன்பு நல்லா இருந்துச்சு ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு மலையாள படம் ஃபீல் மாதிரி தான் இருந்தது, ஸ்லோவாக. இப்போ சொல்ல வந்த டாப்பிக்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த மாதிரி படத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன மாதிரி வேணாலும் எடுக்கலாம், 2 பொண்ணுங்க தானே அப்படின்னு என்ன மாதிரி வேணாலும் எடுக்கலாம், அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்லலாம்னு காட்டுவாங்க. ஆனால் இதில் அது மாதிரி எதுவுமே காட்டாமல் ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வை காட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நம்ம அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. ரியாலிட்டியில் சொசைட்டியில் எப்படி இருப்பாங்களோ ஒரு அப்பா அம்மான்றதையும் தாண்டி இன்றைக்கி ரியாலிட்டியில் அவங்க 2 பேருமே எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா சொசைட்டியில் இருக்கிறவங்க தான். ஸோ முதல்ல இந்த மாதிரி பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் முதல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனையை ஆரம்பிக்கும். ஸோ அவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, அவங்க அதை புரிஞ்சிக்க எப்படி வந்து முயற்சி பண்ணாமல் எப்படி வந்து மற்றவங்களுக்காக எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்ற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த படத்துலேயே வந்துட்டு அவங்க வந்து சொல்கிற அந்த நேச்சுரல் ரிலேஷன்ஷிப்ன்ற போது அவங்க 2 பேருக்குள்ளேயுமே அந்த பிரிவினை தான் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் அந்த காதல் இருக்காது. பட் ஸ்டில் இப்படி தான் இதுதான்றதை அவங்க திணிக்க பார்க்குற அந்த விதம் வந்துட்டு இந்த கதையோட ரொம்பவே அழகாக வந்து அவங்க ட்ராவல் பண்ண விதமோ ஒட்டி விதமோ ஸ்க்ரீன் ப்ளே விதமோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாட்டிஸ்ஃபை தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹாட்ஸ்பாட் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ
இப்போ வந்து அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். யூஸ்வலி ஒரு லெஸ்பியன் மூவினா ஒரு வல்காரிட்டி இருக்கும். ஸோ இதில் அந்த வல்காரிட்டி இல்லாமல் அந்த எமோஷன்ஸ் பண்ணுறாங்க. அதான் அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு தான் இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சமூகம் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இந்த மூவியாக எடுத்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸாக உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு படம் பார்க்கணும்? அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மூவி மூலியமாக. புரிஞ்சுக்க முடிஞ்சு சார்.